Hi friends, welcome to GD Law Studies. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா MOP ரவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். MOP ரவுண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா 5 years BA LLB டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா, செகண்ட் ரவுண்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ரவுண்டில் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரலையோ, மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கிற கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுமே வந்து இந்த MOP ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த MOP ரவுண்டில் வந்து எந்தெந்த காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இந்த MOP ரவுண்டில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், இதற்கான லிங்க் முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு MOP ரவுண்டுனா என்னென்னா, கவர்மெண்ட் சீட்டு, அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேக்கன்சி இல்லாத பொழுது 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா அஃபிலேட்டடில், அந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து சேர்ந்து தான் MOP ரவுண்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த MOP ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க மெரிட் லிஸ்ட்லையோ அல்ல வெயிட்டிங் லிஸ்ட்லையோ, ஆனால் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணலைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இந்த MOP ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு மெயில் வரலனாலும் நீங்கள் தாராளமாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியர் அப்ளிகண்ட், as an eligible applicant, if you are willing to join any of the below mentioned private law colleges for the admission into the 5 years BA LLB integrated law degree courses offered for this academic year 2024-25 under government quota, you are required to confirm your willingness. Hence, you are instructed to upload the following original documents, ஸ்கேன் காப்பி இந்த பிலோ மென்ஷன் லிங்க். அதாவது நீங்கள் 5 years BA LLBக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் இல்லாத பொழுது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா, உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டான 10th 12th ஒரிஜினல் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி, உங்கள்கிட்ட டிசி இல்லைனா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு மெயிலுக்கோ அல்லது வந்து மொபைலுக்கோ வந்துட்டு உங்களுக்கு நம்பர் வந்து 6 digits சம்திங் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் நோட்டிஃபிகேஷனாக. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடணும், அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல போடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the original document shall be uploaded on or before 19/8/2024 till 5:30 PM only to the given links. The last date for submission of documents must be strictly followed by the upload through the link within the stipulated time. Thereafter, the link will be closed and documents cannot be accepted after 5:30 PM on 19/8/2024. அதாவது நீங்கள் 19ஆம் தேதி, இன்றைக்கி 17 இல்லையா, 19/8/2024 இந்த ஸ்டூடெண்ட் ஈவினிங் 5:30 ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டாச்சிங் ஆஃப் கலர் ஜெராக்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். அதாவது கலர் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, அது ஒரு குற்றம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேலே குறிப்பிட்டுள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மெயில் ஐடியிலேருந்து தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுது, டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் இந்த மெயில் ஐடியில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் டோட்டலாக வந்து 11 காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனத்தில் இருக்குது, மதர் தெரேசா லா காலேஜ் புதுக்கோட்டையில் இருக்குது, KMC காலேஜ் திருப்பூரில் இருக்குது, ஈரோடு காலேஜ் ஆஃப் இது எல்லாமே ப்ரைவேட் தான், ஈரோடில் இருக்குது, GTN லா காலேஜ் திண்டுக்கல்லில் இருக்குது, தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசியில் இருக்குது, துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன் வந்து டியூட்டிக்கரன் திருச்சியில் இருக்குது, முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரியில் இருக்குது, ஆனந்தம் லா காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குது, SKP லா காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்குது, ஐசக் நியூட்டன் லா காலேஜ்
நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்த 11 லா காலேஜில் ப்ரைவேட்டில் நீங்கள் படிக்கலாம். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்றது இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, இதிலே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதற்கான வீடியோ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போடுறேன். ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆனால் என்ன ப்ரொசீஜரோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றது இந்த 11 காலேஜில் ஒரு காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணாலே போதுமானது. அந்த அவங்க சொன்ன டேட்டு அந்த டைமுக்குள்ளே அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 11 காலேஜஸில் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, உங்களால் வந்து ஜாயின் பண்ண ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே வந்து லா காலேஜ் ஹாஸ்டல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிச்சிங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பர் இயருக்கு வந்து 85,000 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து தனியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பர் இயருக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ்ன்ற பார்த்தீங்கன்னா 85,000 வரும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக சேர்கிறதோட மெரிட் பேஸில் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து ஜாயின் நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட் வந்து எம்ஓபி ரவுண்ட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சில பேருக்கு இனிமேல் மெயில் வரலாம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிடுவீங்க. இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த எம்ஓபி ரவுண்டை பற்றி டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்சனலாவோ அல்லது வீடியோவோ மேக் பண்ண போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த எம்ஓபி ரவுண்டுக்கான மெயில் வந்திருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.